இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் டன் இன் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி தெரியும் ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்னது. ஐசோ மீன்ஸ் உங்களுடைய சேம்னு அர்த்தம். ஸோ ஐசோனா சேம். அப்போது தெர்மல்னால் டெம்பரேச்சரை மீன் பண்ணுது. ஸோ சேம் டெம்பரேச்சரில் இருக்கிறது அதுதான் என்னது ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ அதோடைய ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஐடியல் கேஸ் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பிஐ விஐ அப்படின்ற ஸ்டேட்டில் இருந்து, அதாவது இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் இனிஷியல் வால்யூம் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் இருந்து பிஎஃப் விஎஃப்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுடைய ஐடியல் கேஸ். ஸோ அப்போ ஒர்க் டன் ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்னது பிடிவி, இன்டெக்ரல் பிடிவி. ஸோ இனிஷியல் டு ஃபைனல் வால்யூம். ஸோ ஐடியல் கேஸில் படி பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி. ஸோ அதில் வந்து ப்ரெஷர் பேரை நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எடுத்துக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு மியூஆர்டி பை வி. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அதில் மியூஆர்டி கான்ஸ்டன்ட்டு, அப்போ டிவி பை வி மட்டும் இன்டெக்ரேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், கீழே உள்ள டேர்மை இன்டெக்ரேஷனுக்குள்ளே இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மேலே இருக்க டேர்ம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை லான் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி கிடைக்கும். ஸோ மேலே இன்டெக்ரேஷனுக்குள்ளே அதுதான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்மை லான் போட்டு எழுதிக்கலாம். அப்போ லான் ஆஃப் வி, இன்டெக்ரேஷன் உடைய லிமிட் என்னது விஐ டு விஎஃப். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா விஎஃப் மைனஸ் விஐ. லானில் சப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அதை டிவிஷனில் மாற்றிக்கலாம் டேர்ம்ஸை. ஸோ அப்போ லான் விஎஃப் பை விஐன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஒர்க் டனுடைய வேல்யூ. ஸோ அதில் ரெண்டு கேஸ் இருக்குது. சப்போஸ் விஎஃப் பை விஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது, அதாவது ஃபைனல் வால்யூம் கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூமாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்பான்ஷனில் வரும். ஸோ ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மீனிங். அதே இது ஃபைனல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகி இனிஷியல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஐசோதர்மல் கம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால சேமாக இருக்கிறதுனால இது ஐசோதர்மல்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், இங்கே ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். ஸோ எக்ஸ்பான்ஷன்னாலே பாசிட்டிவில் போட்டுக்கோங்க, அதே இது இங்கே நெகட்டிவ். ஸோ இந்த ரெண்டு கேஸையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுனா எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு எனஃப் தான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.